நமஸ்தே. நம்ம இன்றைக்கி டே 20 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் த யூஸ் ஆஃப் சக் அப்படின்ற வேர்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சக் அப்படின்ற வேர்ட் அப்படின்னா கேன்ற மீனிங்கில் தான் இந்த சக் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு வருது. ஓகே, இது எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு சென்டென்ஸில் வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். வஹ் தமிழ் போல் சக்தா ஹே அப்படின்னா ஹீ கேன் ஸ்பீக் தமிழ், அவனால் தமிழ் பேச முடியும். எந்தெந்த டைம் சிச்சுவேஷனெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதோ அது எல்லாமே நம்ம சக்தே மே சக்தாகும் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ வஹான் அப்படின்னா ஹீ. ஓகே, அவனால் தமிழ் பேச முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வஹு அப்படின்னா அவங்க, அது ஹீ ஷீ யார் வேணாலும் டினோட் பண்ணலாம். ஓகே, தமிழ், இந்த வஹு அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்திருக்கு, தமிழ் ஆப்ஜெக்டு. போல் அப்படின்னா ஸ்பீக் இல்லையா, ஸ்பீக் அப்படின்னா இது போல்னா தோ ஹிந்தியில். சக்தா அப்படின்னா இதுவும் ஒரு வேர்பு தான். ஸோ ஆஸ் யூஷுவல் வேர்ப் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம வஹு அப்படின்னு வச்சு ஆரம்பித்தா நம்ம ஹேன்ற வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு ரூல். அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ பேசிக் திங் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் வேர்பு. ஓகே, இந்த சக்தாங்கிறதும் ஒரு வேர்பால் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ போலும் சக்தாவும் ரெண்டுமே வேர்பு தான். ஓகே, ஸோ வஹு தமிழ் போல் சக்தா ஹே. எப்போவுமே இந்த ரூலை நம்ம எப்போவுமே மறக்கவே கூட. பேசும்போது எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு வச்சு தான் நம்ம ஹிந்தி சென்டென்ஸை நம்ம பேசும்போது கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் ஒரு சென்டென்ஸ் இப்போது வஹில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம ஹேனில் கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி தும்மில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோனில் கம்ப்ளீட் பண்ணும். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனாக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லெசன் கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மோகன் பேட் பர் चढ़ सकता है. மோகன் கேன் கிளைம்ப் அப் அ ட்ரீ. ஓகே, இந்த மோகன் சப்ஜெக்ட், ஸோ அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பேட் லாஸ்டில் இருக்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். ஸோ ட்ரீ இங்கே ஆப்ஜெக்ட் ஆட்டு வருது. அது ட்ரீக்கு நம்ம ஹிந்தியில் பேட் அப்படின்னு சொல்லலாம். பர் அப்படின்னா அப்பான். ஓகே, மரத்துக்கு மேலே ஏற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆன்ன்ற வேர்டுக்கு ஹிந்தியில் நம்ம பர் அப்படின்னு சொல்லுவோம். சட அப்படின்னா ஹிந்தியில் சட அப்படிங்கிற வேர்ட் கிளைம்ப் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே, சக்தானா கேன். ஓகே, இது இப்போது ஒரு நேமில் தொடங்குறதுனால இது ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மோகன் பேட் பர் சட சக்தா ஹேன். ஓகே, இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். क्या तुम मेरे बात समझ सकते हो. இப்போது क्या तुम, இப்போ தானே நான் சொன்னேன் தும்ன்ற ஒரு வேர்ட் வந்துச்சுன்னா நம்ம ஹோ வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். क्या तुम அப்படின்னா கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ क्या तुम அப்படின்னா கேன் யூ. ஓகே, இனி அடுத்தது மேரே அப்படின்னா என்னோட, பாத் அப்படின்னா என்னோட ஸ்பீச், சமஜ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம், சக்தே ஹோ அப்படின்னா சக்தே அப்படின்னா கேன். ஓகே, ஹோ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். ஒரு வேர்ட் நம்ம தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் ஹோவில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால் ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச் அப்படின்னா क्या तुम मेरे बात समझ सकते हो இந்த மாதிரி கேட்கணும். ஓகே, இப்போ ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வே अच्छी तस्वीरों बना सकते हैं. they can make good pictures. வே அப்படின்னா தேன்னு அர்த்தம், அச்சி அப்படின்னா குட், பிக்சர்ஸ் அப்படின்னா தஸ்வீரோன், பனா அப்படின்னா மேக், சக்தி அப்படின்னா கேன், ஹெயின் அப்படின்னா வேன்ற சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கனால ஹெயின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹெயின்னு மோஸ்ட்லி நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரலுக்கு. இப்போது வஹு யஹு இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு எல்லாமே நம்ம ஹேயில் தான் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது சிங்குலர் ஆட்டே இருக்கும். ஸோ தே கேன் மேக் குட் பிக்சர்ஸ் அப்படின்னா வே अच्छी तस्वीरों बना सकते हैं. இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். मैं कल आपकी घर नहीं आ सकेंगी. I shall not able to come to your house tomorrow. मैं அப்படின்னா ஐ, கல் அப்படின்னா டுமாரோ, आपका घर அப்படின்னா யுவர் ஹோம், नहीं आ सकेंगी அப்படின்னா நஹின் அப்படின்னா நாட் ஏபிள் டு, கம் அப்படின்னா
सकेंगी. ओके, सो मैं कल आपके घर नहीं आ सकेंगी. ओके, इनी அடுத்த सिक्स्थ सेंटेंस பாருங்க. क्या मैं थोड़ी देर के लिए बाहर जा सकता हूँ? मैं go out for a while. क्या मैं அப்படின்னா மே ஐ, थोड़ी देर அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு, while के लिए बाहर जा सकते हूँ அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜா அப்படின்னா கோ, சக்தா அப்படின்னா கேன்ற வேர்டில் வரும். ஓகே, மெயின் என்ன வந்திருக்கனால இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஹூன்ற வேர்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் மோரோவர் இது கொஸ்டின் வேர்ட்னால, ஸோ கொஸ்டின் இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா, அதனால தான் நம்ம கியான்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இனி அடுத்தது 7th சென்டென்ஸ் பாருங்கள். यह बूढ़िया अच्छी तरह देख नहीं सकती. दिस ओल्ड वुमन कैनॉट सी वेल. ओके, ये बूढ़ियान அப்படின்னா திஸ் ஓல்டு உமன், अच्छी तरह அப்படின்னா कैनॉट, देख नहीं सकती அப்படின்னா நஹீன் அப்படின்னா நாட்னு அர்த்தம். ஓகே, தேக் அப்படின்னா சி. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், யஹுங்கிறது சப்ஜெக்ட் ஆட்டம் வந்திருக்கு. ஓல்டு உமன் வந்து நம்ம வந்து பூண்டியான்னு சொல்லியிருக்கோம். सी वेल இல்லையா, अच्छी तरह देख नहीं सकती. இந்த சக்தி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இதெல்லாமே நம்ம எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் தான் கொண்டு வரோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு வெர்பனால தான் நம்ம இது வந்து எண்டிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஆஸ் பெர் தி ரூல் இன் ஹிந்தி எல்லா வெர்புமே எண்டிங்கில் தான் நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகே, सो यह बूंदियाँ अच्छी तरह देख नहीं सकती. इनी அடுத்தது 8th सेंटेंस பாருங்க. क्या वे यह काम नहीं कर सकते? कैन दे नॉट डू दिस वर्क? क्या वे அப்படின்னா கேன் दे, यह அப்படின்னா இந்த ஒர்க். ஓகே, காம் அப்படின்னா ஒர்க், நஹீன் அப்படின்னா நாட், கர் அப்படின்னா டூ, சக்தே அப்படின்னா கேன். ஓகே, ஸோ கியா கொஸ்டின் வேர்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. தேங்கிறது சப்ஜெக்டு, யஹ அப்படின்னா திஸ் ஒர்க்கு, நெஹின் அப்படின்னா நாட், கர் அப்படின்னா டூ, சக்தி அப்படின்னா கேன். ஓகே, இப்போது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் தான் நம்ம ஹிந்தியில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு. ஓகே, இனி அடுத்தது 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஹம் ஆஜ் காடி நெஹின் பக்கட் சகேங்கி. ஓகே, வி ஷல் நாட் பி ஏபிள் டு கேட்ச் தி ரெயின் டுடே. ஓகே, சாரி, வெஹிக்கிள் டுடே. ஸோ ஹம் அப்படின்னா வி, ஆஜ் அப்படின்னா டுடே, காடி அப்படின்னா வெஹிக்கிள், நெஹின் அப்படின்னா நாட்டு, பக்கட் அப்படின்னா கேட்ச், சகேங்கி அப்படின்னா கேன், ஷால் நாட். ஓகே, ஷால், கேன் இந்த மாதிரி எல்லாமே இந்த சக்தா, சக்தே எல்லா வேர்ட்ஸுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளால் வெஹிக்கிளை கேட்ச் பண்ண முடியாது, டைமுக்கு வெஹிக்கிள் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் சைட் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு இதை மட்டும்தான் நீங்கள் மறக்காமல் இருக்கணும். எந்த ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸையும் இங்கே எடுத்துக்கோங்களேன், எல்லாமே சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹிந்தியில் மாற்றும்போது எப்படி மாற்றுறோம், சப்ஜெக்டு, ஆப்ஜெக்ட், வெர்புன்னு மாற்றுறோம். ஓகே, இது வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக பேசும்போதும் பழகணும். நம்ம வந்து லாஸ்ட்டில் இப்படி முடிக்கணும், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்னோடய ஃபுல் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் ஈஸியாகவே ஹிந்தியில் பேசலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.